பிக் பாஸ் சீசன் 7 தமிழ் முடிஞ்சு இவ்வளோ நாள் ஆகுது. ஆனால் இன்னும் கூட டிபேட்டில் இருக்கிற ஒரு டாபிக் அப்படின்னா வந்து பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்த இஷ்யூவை வந்து சொல்லலாம். ஸோ பிரதீப் பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியே போனவங்ககிட்டையும் சரி, பிக் பாஸை ரிவ்யூ பண்ணுறவங்களும் சரி, இல்லை சாதாரண கண்டஸ்டன்ட்டு இல்லைனா பார்வையாளர்கள்கிட்டையும் சரி, எல்லாருமே வந்து முன்வைக்கிற ஒரு கேள்வி வந்துன்னா பிரதீப்க்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். ஸோ பிரதீப் வந்து ஒரு மாதத்துலேயே பிக் பாஸ் வீட்டில் இருந்து வெளியே போனாலுமே கூட பிக் பாஸ் சீசனே முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட பிரதீப்பை பற்றின பேச்சு வந்து இப்போ வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. ஸோ பிக் பாஸ் வீட்டில் இருந்து எலிமினேட் ஆகி வெளியே போகிற கண்டஸ்டன்ஸ் கிட்ட சரி கேட்குற கேள்வி வந்து பிரதீப்பை சுற்றி தான் இருக்கு. அப்படி வந்து விசித்ரா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பிரதீப்போடைய ரெட் கார்டு இஷ்யூ பற்றியும் பாத்ரூம் இஷ்யூ பற்றியும் பிரதீப் வந்து தூங்கவே மாட்டான் அப்படிங்கிறது மாதிரி பூர்ணிமாலாம் சொன்ன ஒரு விஷயங்களை பற்றியும் விசித்ரா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விசித்ரா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஸ்மால் பாஸ் வீட்டில் பிக் பாஸ் வீட்டில் ரெண்டு வீட்லேயுமே வந்து நான் இருந்திருக்கேன். ஸோ ரெண்டு வீட்லேயுமே இருக்கிற ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து எனக்கு நல்லாவே தெரியும். ஸ்மால் பாஸ் வீட்டில் உண்மையாகவே வந்து பாத்ரூம் தாப்பால் கிடையாது. நாங்கள் யாராவது குளிக்க போனோம் அப்படின்னா கூட வெளியே இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு தான் போவோம். யாராவது வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து நான் மட்டும் கிடையாது, ஸ்மால் பாஸ் வீட்டில் யார் வந்தாலுமே வந்து சொல்லிட்டு தான் போவோம், யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இதை தான் நாங்கள் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆனால் பிரதீப் வந்து இதை பற்றி நிறைய வாட்டி என்கிட்ட சொல்லுவான். எங்கள் வீட்டில் ஏன் தாப்பால் இல்லை அப்படின்னா இதுவும் வந்து ஒரு டாஸ்காக இருக்கலாம். ஸோ கண்டஸ்டன்ஸ்க்கு மத்தியில் வந்து ஒரு கான்ஃப்ளிக்டை உருவாக்குறதுக்கு வந்து இது ஒரு ஃபேக்டராக இருக்கலாம் அப்படின்ட்டு பிரதீப் சொல்லுவான். ஸோ நான் ஆனால் இதை பற்றி நிறைய வாட்டி இந்த இஷ்யூவை வந்து ரைஸ் பண்ணேன். பிக் பாஸ் ஏன் வந்து தாப்பால் இல்லை சரி பண்ணுங்கன்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஆனால் பிக் பாஸோட சீசன் முடிகிற வரைக்குமே வந்து தாப்பால் வந்து போடவே இல்லை அந்த பாத்ரூம்க்கு. ஸோ இது வந்து பிரதீப் சொன்ன மாதிரி ஒரு டாஸ்க்குக்கான ஒரு விஷயமா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து விசித்ரா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நைட்டில் வந்து தூங்க மாட்டான் பிரதீப், அதனால் எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு பூர்ணிமா வந்து பிரதீப் மேலே வந்து ஒரு பெரிய வந்து குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கும் வந்து அதை பற்றியும் பேசியிருந்தாங்க விசித்ரா. ஸோ என்னன்னா நைட்டில் வந்து சீக்கிரமாக தூங்குற ஆளுங்க வந்து நானும் பிரதீப்பும் தான் பிக் பாஸ் வீட்லேயே. ஸோ வந்து நாங்கள் ரெண்டு பேருமே சீக்கிரமாக தூங்கிடுவோம். அதே போல் சீக்கிரமாக எந்திரிக்கிற ஆளுங்களும் நாங்கள் ரெண்டு பேர் தான். ஸோ ரெண்டு பேரும் எழுந்துச்சி ரொம்ப ஆக்கப்பூர்வமான சில விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம் காஃபியோட. நிறைய சண்டை போட்டதும் அவங்க கூட தான். ஆக்சுவலி நிறையா பிரதீப்பை திட்டினதும் நான் தான், நிறைய பிரதீப்புக்கு சப்போர்ட் பண்ணதும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பிரதீப் சீக்கிரமாக தூங்குறதுனால வந்து அவன் மற்றவங்க கிட்ட சொல்லுவான், நான் சீக்கிரமாக தூங்குறதுனால நைட் ஃபுல்லாக உட்காந்து மாயா கேங் வந்து காசிப் பண்ணுறது வந்து அவனுக்கு பிடிக்கல. ஸோ அதை வந்து அவன் எப்போவுமே ரகடாக தான் சொல்லுவான். அப்படிங்கிறதுனால நீங்கள்லாம் நைட்டு தூங்காமல் இருந்தீங்கன்னா நான் வந்து விடிய காலையில் எழுந்துச்சி பாட்டு பாடுவேன், கத்துவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஏன்னா அவனுக்கு வந்து தன்னுடைய அன்பை வந்து சாஃப்டாக வெளிப்படுத்த தெரியாது. அவன் வந்து யாருக்காவது அட்வைஸ் பண்ணால் கூட அவன் ரொம்ப ரகடாக தான் பண்ணுவான். ஸோ ரகடாக தான் அவனுடைய அன்பை வந்து காட்ட தெரியும். அது அவன் அப்படி சொன்னது வந்து அவங்களுக்கு அப்படி கன்வே இருக்குது. ஸோ நைட்டு சீக்கிரமாக தூங்குறது நாங்கள் ரெண்டு பேர் தான், பட் அவங்க வந்து நைட் ஃபுல்லாக முழிச்சிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விசித்ரா வந்து சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தோம்னா வந்து பிரதீப் மேலே வந்து உண்மையாகவே வந்து அபாண்டமாக தான் வந்து குற்றம் சாட்டி பிரதீப்பை வந்து வெளியே அனுப்பியிருக்காங்களோ அப்படின்னு தான் படுது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தொடர்ந்து பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.